உன்னை காலி பண்ணிக்கிறவன் அசிங்கப்படுத்திடுவேன் சொல்கிறேன் எவனாக இருந்தாலும் சரி. திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா இந்த கொஞ்சம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா, ஏன்னா இவங்கள தான் டெய்லி பாக்குறோமே, இவங்கள பாக்குறதுக்கு எதுக்கு தியேட்டருக்கு வரணும் அப்படின்னு ஒரு இதுல இருந்துச்சு. வாரணமாயிரம் இந்த மாதிரி கதை இருக்கு அப்படின்னு நினைச்சு, அதே உண்மையிலேயே நடந்த கதை. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஷூட்டிங் போச்சு பாருங்க. சீரியல் ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. என்னது ப்ராம்ப்டா? நமக்கு சீன் பேப்பர்லாம் அனுப்ப மாட்டாங்களா? ஒரு பிரெஞ்சு படத்துலயும் நடிச்சிருக்கோம், சைலண்ட் லூயி அப்படின்னு இருக்கும். தனுஷ் சாருக்கு வந்து நான் அவரோட பட்டாஸ் படத்துக்கு அவருக்கு நான் கன்னடால வாய்ஸ் கொடுத்தேன். என்னத்த சொல்றது, ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா வந்துடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறாங்க. ஸோ அப்படி நிறைய ரீல்ஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். குரு வந்து கமல் சார். ஆமா, குருஜி வந்து விஜய் சேதுபதி. கமல் சாரோட போட்டோ வந்து எங்க அம்மாவோட டைரியில பார்த்தேன். ஃபர்ஸ்ட் யார் இதுன்னு கேட்டேன். இது வந்து இவர் தான் என்னோட ட்ரீம் பாய் அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் பிரதர். ஹாய், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட். எப்படி போயிட்டு இருக்கு இப்போ சீரியல்ஸ்? சூப்பரா போயிட்டு இருக்கு. டாப் 1ல இருக்கும் 2026. அதான் கேட்க வந்தேன். 2026 மத்தியான ஸ்லாட்ல. ஸோ அடுத்து என்னெல்லாம் பிளான் இந்த வருஷத்துல இருக்கு? இந்த வருஷத்துல மியூசிக் ஆல்பம் எண்டோட ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு வந்து டான்ஸ் நிறைய பண்ணணும், டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் எப்படியாச்சு அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அட்லீஸ்ட் போட்டுருணும். அடுத்த கட்டம் ஃபவுண்ட் போட்டாச்சு மியூசிக் ஆல்பம் பண்ணி. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் அட்லீஸ்ட் போனோம். இப்போ இந்த மியூசிக் ஆல்பம் பற்றி பேசும்போது புகைப்படம், ஸோ அதான் உங்ககிட்ட இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பிளான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம். சீரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி பைலட் ஃபிலிம் பண்ணிவிட்டு அதை பிச் பண்ணி டைரக்ஷன்லேயும் இறங்கி ஆக்டிங்லேயும் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி, நான் ஃபஸ்ட்டு சீரியலில் பண்ண சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து என் பழைய காரையும் விற்று அந்த பைலட் ஃபிலிம் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs செலவு பண்ணி அதை எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த டைமில் கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்த டைமில் அந்த கோவிட் வர டைமில் உட்காந்து நிறைய வீடியோ கான்ஃபரன்சஸ், நிறைய ஆட்களுக்கு பிச் பண்ணுறது, ப்ரொடியூசர்ஸ் பிச் பண்ணுறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல, அது ஷெல்ஃப் ஆகிடுச்சு அப்படியே. ஸோ நான் செலவு பண்ண காசு அப்படியே அதே வீணாக போச்சு. அதை வந்து பார்த்துட்டு வேறு யாரோ எடுத்துட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு சொல்லாமல் இந்த ரைட்ஸ் கூட ஒன்றுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல அந்த டைமில். பைலட் ஃபிலிம் தானே, அது பார்த்துட்டு அதே மாதிரி ஷார்ட் பை ஷார்ட் காப்பி பண்ணி எடுத்துட்டாங்க, தெலுங்குல எடுத்துட்டாங்க. ஸோ அது என்ன படம்னு சொல்ல விரும்பல. ஸோ நம்ம பைலட் ஃபிலிம் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அப்போது அவங்களுக்கு தெரியும், 2018 நம்ம பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் டிசைட் பண்ணோம், அடுத்து நம்ம பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிமெல்லாம் நிறைய பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு ஆல்பம் சாங் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆல்பம் சாங் பண்ணுறதுக்கான டிசைட் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்டோரி ஃபிக்ஸ் பண்ணோம். அது நான் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்டோரி நானே ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஏன்னா நானே ஃபோட்டோகிராஃபராக தான் ஆரம்பித்தேன். ஸோ என்னோட ஸ்டோரி அதில் கொஞ்சம் இருக்குது, என்னோட எலிமெண்ட்ஸ் அதில் இருக்குது. பர்சனல் லைஃப் ஸ்டோரி, லவ் பற்றியெல்லாம் இல்லை, ஒரு ஃபோட்டோகிராஃபராக மட்டும், அந்த ஸ்டோரி மட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு லவ்வில் விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேற ஒரு வேற ஒரு ரிலீஜன் பொண்ணோட லவ்ல விழுந்தா. ஆக்சுவல் ஸ்டோரி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு முஸ்லீம் ஃபோட்டோகிராஃபர் ஃபாலிங் இன் லவ் வித் ஹிந்து கேர்ள். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் அவங்க சேருவாங்களா இல்லையா, என்ன அந்த மாதிரி இருந்துச்சு. சேருவாங்களா இல்லையா, அந்த கடைசி கிளிக்கு அந்த ஃபினிஷ் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஆமாம், அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா இந்த கொஞ்சம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாமா, இல்லை வேணாம், அது வந்து சொசைட்டிக்கு ஒரு பேட் மெசேஜ் கொடுக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகலைன்ற பட்சத்தில், ஒரு பிரேக்கப் ஆகிற பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும், அப்படி ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் ஒரு பேஷன். ஸோ அந்த மாடல் வந்து அவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பால் அவனுக்கு வந்து அதோட இன்னும் அது மேலே ஆர்வம் நிறைய வருது. ஸோ அந்த பிரேக்கப்னால அவனோட பேஷன் குறையக்கூடாதுன்றதுனால ஸோ அவன் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறான்.
ஸோ பிரேக்கப் ஆனாலும் சரி நம்மளோட பேஷன் நம்ம லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற பேஷனை ஃபாலோ பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வருதுன்னா அப்புறம் கடைசியில் அவன் எடுக்கிற அந்த கோஇன்சிடென்டலாக எடுக்கிற அந்த ஃபோட்டோகிராஃப், கடைசி வெட்டிங் ஃபோட்டோகிராஃப், அந்த கடைசி பொண்ணோட ஃபோட்டோகிராஃப் அவன் லவ் பண்ண பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட். ஓகே ப்ரோ, சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிறதா எங்களோட ஆசையாக இருந்துச்சு. சரி ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் ஒரு வெல் நோன் ஆக்டர் இன் சீரியல், எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லார் வீட்லேயும் இப்போ அவங்களை கூட்டு வரதுக்குள்ளே என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, நான் பார்த்த மாதிரி இருக்கு விஜய் டிவி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் அப்படி இருந்தும் நீங்கள் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு சின்ன தடங்கள் இருந்துகிட்டே தானே இருக்குது. அது எதனால நினைக்கிறீங்க? தெரியல, நேரம் காலம் இல்லை, இது வந்து ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணது வந்து சினிமாக்காக தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது விஜய் டெலிவிஷன். அதில் வந்து ஒரு எக்ஸ்போஷர், சீரியல் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்போஷர். பட் அதர்வைஸ் என்னோட மெயின் இன்டென்ஷன் வந்து எப்போவுமே ஒரு சினிமா பண்ணணும் அப்படின்றதுனால. சினிமாவில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் வந்து இப்போ சீரியலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் இந்த சீரியல் இருக்கிற ஆக்ட்ரஸ் வந்து அடுத்த கட்டமான சினிமாக்குள்ள போறதுங்கிறது ஒரு எட்டாக்கனியாவே அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? மேபி சீரியல் ஆக்டர் இவங்களால படம் பண்ண முடியாதுங்கிற முத்திரை குத்தி வச்சிடறாங்களா? ஆமா, ஏன்னா இவங்களதான் டெய்லி பாக்குறோமே, இவங்களை பாக்குறதுக்கு எதுக்கு தியேட்டருக்கு வரணும் அப்படின்னு ஒரு இதுல இருந்துச்சு. பட் அது ஓகே தான், பட் வாய்ப்பு கிடைச்சாதானே உங்களை பார்க்க வருவாங்களா இல்லையாங்கிறது தெரியும். ஆமா ஆமா. ஸோ அதனால இப்போ வந்து தியேட்டரோட இப்போ என்ன சொல்றது, வெப் சீரிஸ் ஆரம்பிச்சு OTT-ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீரியல் வந்து எப்படி நடக்கும்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரேர். நான் பண்ணுற சீரியலில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். வேறு ரோல்ஸ் மாதிரி பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு சினிமான்னு பண்ணுறப்போ ஒவ்வொரு கேரக்டராக அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இன்டெப்த்தாக இறங்கி பண்ணுற ஒரு அட்ரினலின் ரஷ் இருக்கு பாருங்க, அதுவே வேறு. ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நான் சீரியல் ஆக்டராக இருந்தாலும் நான் சினிமாக்காகவோ நடிக்கிறதுக்காகவோ நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், ஐ கேன் டூ இட் அப்படின்னு ஒரு ப்ரூவிங் எலிமெண்ட் தான் இந்த மியூசிக் ஆல்பம். சூப்பர் ப்ரோ. இப்போ உங்களுக்கு இந்த சினிமா ஆசை இல்லை சினிமாக்குள்ளே போகணுங்கிற ஆசைலாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டையும் கேள்விப்பட்டோம். ஆமாம். ஸோ வழக்கம் போல் இன்ஜினியர் மீடியா இன்ஜினியரிங் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு காலேஜில் அந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து இங்கே வந்து லோயோலா காலேஜில் படிக்கணும் அப்படின்னு, விஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ எங்கள் அப்பாவுக்காக அங்கே இன்ஜினியரிங் பண்ணணுமா இருந்துச்சு. வாரணமாயிரம் இந்த மாதிரி கதை இருக்குது அப்படின்னு நினச்சி, அதே உண்மையிலேயே நடந்த கதை. ஸோ அங்கே வந்து நான் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க, ஆனால் கிளாஸ்க்கே போகல. அந்த கல்ச்சுரல்ஸு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்குறப்போ என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் லோயோலா காலேஜ் பீப்புள். ஸோ அது ஒரு கோஇன்சிடென்ட். அது யூனிவர்ஸ் கிட்ட ஒன்று கேட்டால் அது ஒன்று வேறு விதமாக தரோம் அப்படின்னு சொன்னாங்களே. இப்போ இந்த படத்தோட டைரக்டர் கூட லோயோலா காலேஜ். இப்போ நான் ஒர்க் பண்ணுற எல்லா டீம், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃப்ரம் லோயோலா காலேஜ் தான் இருந்தாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை நம்மளை தேடி வந்துடும். ஓகே பிரதர். இப்போ இந்த சீரியல் என்ட்ரிக்கு ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க நிறைய. நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஆடிஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 100% ஞாபகம் இருக்குது. ஏன்னா வந்து நான் வேண்டா விருப்பாக தான் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணதே. நான் ஃபஸ்ட்டு சீரியல் பண்ணும்போது விஜய் டிவியில். ஏன்னா வந்து நிறைய ஆடிஷன் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் செலக்ட் ஆக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து சரி இந்த வேண்டாம், நம்ம நார்மல் வேலைக்கு போயிடலாம் இப்போதைக்கு, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடி ஜாபுக்கு போகிற டைமில் அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. நான் வெறும் ஷார்ட்ஸு டிஷர்ட் போயிட்டு நான் இன்டர்வியூ கொடுத்தேன். அப்போ அந்த டைமில் நுங்கம்பாக்கம்ல இருந்துச்சு. ஓகே. போய் கொடுத்தேன். இன்டர்வியூ சொல்கிறேன், ஆடிஷன். ஓகே, ஆடிஷன் கொடுத்துட்டு சரி ஒரு சீன் பேப்பர் கொடுத்தாங்க. சீன் பேப்பர் படிச்சுட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஆடிஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் செலக்ட் எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கால் பண்ணி இங்கே செலக்டட், நாளான்னைக்கு நீங்கள் வந்து ப்ரோமோ ஷூட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னும் நம்ப முடியல. நீலி சீரியல். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ப்ரோமோ ஷூட்டெல்லாம் எடுத்தாங்க, சினிமாவில் யூஸ் பண்ணுற கேமராலாம் வச்சுருந்தாங்க ப்ரோமோ ஷூட்டு. நான் அப்போ நினச்சேன், ஓகே ஃபுல் சீரியல் இந்த கேமராலே எடுப்பாங்களோ, இதே மாதிரி ஒவ்வொரு ஷாட்டும் இப்படி தான் எடுப்பாங்களோ, பொறுமையாக எடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ஷூட்டிங் போச்சு பாருங்க. சீரியல் ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. என்னது ப்ராம்ப்டா? நமக்கு சீன் பேப்பர்லாம் அனுப்ப மாட்டாங்களா? முன்னாடியே அனுப்ப மாட்டாங்களா? ப்ரிப்பேர் பண்ண மாட்டோமா? அப்போ அந்த டைமில் தமிழ் படிக்கவும் தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ் படிக்க கற்றுக்கிட்டேன். பிகாஸ் நான் படித்ததெல்லாம் பெங்களூரில். ஸோ அதுக்காக அம்மா அப்பா தமிழாக இருந்தாலும் எனக்கு அங்கே வந்து தமிழ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இதுக்காகவே தமிழ் படிக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வந்துச்சு. ஓகே ப்ரோ, நீங்கள் தமிழ் மட்டும் கிடையாது, எங்கே போனாலும் அந்த லாங்குவேஜை கற்றுப்பீங்க. ஆமாம். அது எப்படி ப்ரோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? அதான் ஃபஸ்ட் என்னோட கேள்வியாக இருந்துச்சு. எனக்கு வந்து தமிழ்,
கன்னடா, தெலுங்கு, அப்புறம் மலையாளம் குறைச்சி அறியும், அவ்வளோ ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஹிந்தி, மராட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு, அப்புறம் இங்கிலீஷ். ஓகே ப்ரோ. ஃப்ரெஞ்சில் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்சில் போஜூர். அப்படின்னா போஜூர்னா குட் டே. போஜூர். அதுக்கப்புறம் ஜிஸ்விபியன் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்ச் படத்துலயும் நடிச்சிருப்பேன். ஒரு சைலண்ட் லூயி அப்படின்னு இருக்கும். ஓகே. அந்த படத்துல நடிச்சிருப்பேன். அந்த ஃப்ரெஞ்ச் பேசியிருக்க மாட்டேன், வெறும் சைலண்ட் ஃபிலிம். நீங்க லாங்குவேஜ் நிறைய கத்துருக்கீங்க இப்போ. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு லாங்குவேஜ் கத்துக்கிறது அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்? இப்போ நீங்க கன்னடா எங்க படிச்சது எல்லாமே பெங்களூர். ஸோ கன்னடம் நார்மல் தான். அண்ட் தமிழ்ல இப்போ சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜும் ஓகே தான். மற்ற லாங்குவேஜ்லாம் எப்படி? இப்போ தெலுங்கு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கேயும் கன்னடத்துலயும் ஒரு சீரியல் இல்ல, அது கன்னடால சீரியல் பண்ணல, அதே டப் ஆச்சு. ஸோ பெங்களூர்ல இருந்ததுனால எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் கன்னடாவா இருந்ததுனால கன்னடா லிட்ரேச்சர் அந்த படிக்க கத்துக்கிட்டேன். அப்புறம் இங்க கன்னடா டப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது தமிழ்ல சில ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கன்னடா டப்பிங் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கன்னடாக்கான ஒரு அந்த டைலாக்ஸ் அதெல்லாம் எழுதிட்டு சீரியல் வரதுக்கு முன்னாடி டிரான்ஸ்லேட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். டிரான்ஸ்லேட்டர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட். தனுஷ் சாருக்கு நான் அவரோட பட்டாஸ் படத்துக்கு நான் கன்னடால வாய்ஸ் கொடுத்தேன். நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்கீங்க. ஆமா. உங்க வாய்ஸ்க்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அது கமெண்ட்ல பார்த்தாலுமே உங்க வாய்ஸ்க்காக நாங்க ஃபேன். நிறைய பேர் என்ன இந்த சீரியல்ல என்னோட வாய்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னா அந்த பேக் டு பேக் எபிசோட்ஸ் போறதுனால. மற்றபடி தமிழும் சரஸ்வதியும் சரி, இல்லை தேன்மொழி பிஏவும் சரி, அதுக்கு முன்னாடி நான் கேமியோவா பண்ண நாமிரோ நமக்கு இருவரும் சரி, எல்லாத்துலயும் என் வாய்ஸ் தான். ஓகே, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா வழக்கமா சீரியல் பண்றாங்க அப்படின்னா டப்பிங் வேற ஒருத்தர் பண்ணிருப்பாங்க. பட் நீங்க மேக்ஸிமம் சீரியல்ஸுக்கு நீங்களே டப்பிங் பண்றீங்க. அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா அங்க சில டைம் நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டா ஷூட் பண்ணிடுவோம். அங்க சரியா பண்ணிருப்போமோ இல்லை தெரியல. அதை கவர் அப் பண்றதுக்கு நமக்கு கிடைக்கிற ஒரே வாய்ப்பு டப்பிங் தான். ஸோ அங்கதான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாடுலேஷன்ல கொடுத்துருப்போம். அப்புறம் இன்பிட்வீன் சில கேப்லலாம் நம்ம விளையாடிடுவோம், அந்த சில டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ எனக்கு பண்ற டப்பிங் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் அருண். ஸோ அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்வேன். என்னோட கேரக்டரை மெருகேற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால ரொம்ப நன்றி அவருக்கு. அதான் ப்ரோ, இப்போ நீங்கள் நிறைய சீரியல்ஸில் செகண்ட் ஹீரோ அந்த கேரக்டர்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஒரு செகண்ட் லீட் அந்த மாதிரி. ஸோ லீடு அது செகண்ட் லீடு டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் பார்க்குறீங்களா? ஆமாம், நிறைய நாள் ஷூட் வரும். நிறைய டேட்ஸ் கிடைக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் நான் செகண்ட் லீட் பண்ணது கூட என்னோட சாய்ஸ் தான். அதை பண்ணாமல் கூட நான் இருந்திருக்கலாம். எனக்கு என்னன்னா ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு நிறைய அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு கேரக்டர் சேலஞ்சிங்காக இருந்தால் அதை லீடா செகண்ட் லீடான்னு பார்க்க மாட்டேன். ஸோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேரக்டர்ஸ் தான் என்னோட சாய்ஸ். ஸோ இப்போ கூட நான் லீடா இந்த கேரக்டர் நான் சூஸ் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கு. சுகர் பேஷண்ட், ஹீரோ சுகர் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட். அதுவே யூனிக் தான், அதுவே ஒரு யூனிக். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் டுவல் வைஃப் சப்ஜெக்ட் வேணான்னு சொன்னேன். டுவல் ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இது வரைக்கும் அந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி பேட்டர்னில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, அந்த ஒரு கேரக்டரைசேஷன். அது ஒன்று. அண்ட் இதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொமான்டிக் சீன்ஸ்னால ரொம்ப பயமாக இருக்கும். இதில் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சு ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி சீரியலெல்லாம் ஃபுல்லாக ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்திருப்பேன், ஸ்ட்ரெயிட்டாக டைலாக். ரொமான்டிக்னா அந்த பயம் எனக்கு அது ஸ்டார்டிங் சீரியல்லேருந்தே கொஞ்சம் அப்படிதான். இப்போ நீங்கள் என்ட்ரி ஆகி ஒரு 10 வருஷங்கிட்ட ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதில் நீங்கள் உங்கள் ஆக்டிங் கரியர் பக்கம் சூஸ் பண்ணி வந்துட்டீங்க. ஸோ இந்த ஆக்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப்பில் என்ன கொடுத்துச்சு, என்ன உங்ககிட்ட இருந்து எடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என்னோட பேஷனே ஆக்டிங் டைரக்ஷன் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு அதை நோக்கி போயிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லை, நிறைய லேர்னிங் கொடுத்துருக்கு. ஸோ நான் யாரா ஆகணும்னு சொல்லி இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு இருந்தானோ அந்த ஜேர்னிக்கு எனக்கு கொண்டு போயிட்டு இருக்குன்னு நான் நினைப்பேன். ஸ்மால் ஸ்க்ரீனோ பிக் ஸ்க்ரீனோ, ஆனால் போயிட்டு இருக்குன்னு. ஆனால் என்ன ரெக்ரெட் பண்ணுறேன்னா என்னோட ஃபேமிலி டைம் நான் மிஸ் பண்ணுறேன், என்னோட பர்சனல் டைம். எனக்கு ட்ராவலிங் தான் ரொம்ப பிடிக்கும், நிறைய பிளேசஸை பார்க்கணும். ஸோ அதை எனக்கு அது எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஒரு பிரேக் எடுப்பாங்கல்ல, ஸோ அப்போது கண்டிப்பாக ஒரு ட்ராவல். அப்புறம் சீரியல் எல்லாமே செட்லேயும் முடிச்சிடுறாங்களா? வெளியில் இங்கே கூப்பிட்டு போகிறது இல்லையா? ஏன்னா சீரியல் ஒரு சில சீரியல்லாம் வேற ஊரில் போய் எடுப்பாங்கல்ல, எடுப்பாங்க. ஆனால் வேற ஊருக்கு போகிற மாதிரியே நமக்கு இருக்காது அது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அங்கேயும் போய் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ சினிமா மாதிரி இருக்காது. ஓகே, ஒரு 6 மணிக்கு பேக்கப்பு, எல்லாரும் ஓடுங்க, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருக்காது. எடுத்துகிட்டே இருப்பாங்க, எவ்வளோ முடியுமோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பட்ஜெட்குள்ளே முடிக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டே இருப்பாங்க.
ஓகே. இப்போ நீங்க ஒரு சீரியல் கேரக்டர் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க? இல்லை இப்பயும் நீங்க ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுவீங்களா சீரியல் செலெக்ஷனுக்காக? அடுத்த சீரியல் பண்ண போறீங்க அப்படின்னா? அடுத்த சீரியல் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து இப்போ இந்த சீரியல்ல நான் என்ன மாதிரி எல்லாம் ரோல்ஸை வந்து ப்ளே பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா ஒரு சீரியல்ல போட்ட கண்ணாடி இப்போ எல்லா சீரியல்லையும் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, கண்ணாடி போட்ட ஒரு ஹீரோ அப்படின்னு ஒரு அந்த டேக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை பிரேக் பண்ணி ஆகணும், எப்படியாச்சும் பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பியர்டு ஸ்டைல் கூட நீங்க அப்படியே மெயின்டைன் பண்ண போன சீரியல்ல வந்து இந்த ஸ்டைல் வச்சு வைக்கல. இந்த சீரியல் மட்டும் இல்ல, ஒரு சீரியலுக்காக அப்படி மெயின்டைன் பண்ணனும், அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்னா கொஞ்சம் லீனா இருப்பாங்க. சோ அது கூட நான் வெயிட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. சோ சினிமா மாதிரி இங்கேயும் சோ பாடி வைஸாவும் சரி, மைண்ட் வைஸாவும் நீங்க பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஆமா, டெஃபினெட்லி. ஸ்லீப் வைஸாவும் சரி, ஸ்லீப் வைஸாவும் சரி. சரி, ஓகே பிரதர். அடுத்து நீங்க படத்துக்கு போறதா உங்களோட எய்மா இருக்கு. சோ படத்துக்கு அடுத்து உங்களோட கட்டம் என்னவா இருக்கும்? அதுக்கான ட்ரை என்னவா இருக்கும்? இப்போ புகைப்படம் தாண்டி அடுத்து என்னவா இருக்கும்? இப்போ புகைப்படம் கதை சொல்லணும்னா ஒரு ப்ரொடியூசர் அப்புறம் வந்து ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. ஸோ இதை எடுத்தது என்னோட சொந்த காசால தான். அண்ட் இதை வந்து அவங்க டைரக்ட் பண்ணதெல்லாம் அவங்க வந்து எந்த பேமெண்ட்டும் வாங்கல, அவங்களோட ப்ரொஃபைலுக்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்டு இது பண்ணாங்க. ஸோ நானே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சு இதை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். இப்போ அடுத்த என்னன்னா இன்கேஸ் ஓகே இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம படம் பண்ணணும்னா நமக்கான இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களே வருவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ப்ரொடியூசர்கிட்டயோ டைரக்டர்கிட்டயோ வாய்ப்பு தேடி போகிற சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதெல்லாம் தாண்டிட்டேன் நான். இப்போ நானே படம் எடுத்து நானே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். ஆல்சோ ஸ்டோரி நம்மள தான், டைரக்ஷன் நம்மள தான். ஆமா, டைரக்ஷன் வந்து கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் வேணும், ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ டெஃபினெட்லி இந்த சேம் டீமோட ஒர்க் பண்ணிட்டு படம் கூட நம்ம அது படத்துக்கான முயற்சிகள் எடுக்கிற மாதிரி. கண்டிப்பா சீக்கிரம் அதற்கான அப்டேட்டும் கொடுங்க. அதற்காக ஒரு இன்டர்வியூ எங்க சேனல்ல கொடுங்க. அண்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்போ நீங்க சீரியலுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு டைப் ஆஃப் ஆடிஷன்ஸ் இருந்திருக்கும், இப்ப வேற மாதிரி கூட மாறி இருக்கலாம். ஸோ புதுசா ஒருத்தர் சீரியல் பண்ணணும்னு வராரு அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போல்லாம் என்னத்த சொல்றது, ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா வந்துடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறாங்க. ஸோ அப்படி நிறைய ரீல்ஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரீல்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், நீங்க டிராமா கத்துக்கங்க, ஆக்டிங் கத்துக்கங்க, டைலாக் பேச கத்துக்கங்க, படிக்க கத்துக்க, நிறைய புக்ஸ் கத்துக்கங்க அப்படின்னு சொன்னா பூமர்னு சொல்லிடுவாங்க. நிறைய ரீல்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க லைஃப், அவ்வளவுதான். அதுதான் சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிரும். சீரியல்ல பிக் பாஸ் ஏதாச்சும் வந்துருவீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா நானே ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. அதனால ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்களே, கடைசியா நான் பார்த்தேன் 11 months ஆயிடுச்சு கடைசி வீடியோ போட்டு. ஐயோ, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு போர் ஆயிடுச்சு. போர் ஆயிடுச்சா? ஆமா, நீங்க போடுறீங்கன்னா நல்லா தானே போயிருந்திருக்கு. ஆமா, பட் எனக்கு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா பண்ணோம் அப்படின்னு ஆசை. ஸோ வீட்டில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன நடக்குதுன்னா என்ன சாப்பிட்ற, என்ன போடுற, அது எல்லாருமே போடுறாங்க. ஆனால் கியூரியாசிட்டி இருக்குல்ல, நீங்கள் ஷூட்டிங் ஸ்பேஸில் போட்டதா இருக்கும். ஆமாம், அது வேணும்னா நான் போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் மட்டும் பர்மிஷன் கொடுத்தா பார்த்தாது, மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு பர்மிஷன் வேணும். ஸோ அவங்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்கல்ல, ஸோ அதுவும் பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால அதுவும் வேணான்னு. ஸோ அதனால வந்து சரி, இப்போ நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி, இப்போ நான் ஒரு சில இடத்துக்கு போவேன், சில பீப்புளை சந்திப்பேன், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு. சீக்கிரம் போடுங்க பிரதர். நான் அப்போ பார்த்தேன் என்னன்னா 11 months எகோ தான் ஒரு வீடியோ இருக்கு, பொங்கல் செலிப்ரேஷன். ஆமா ஆமா, திரும்ப இந்த பொங்கல் வந்துருச்சு, வீடியோ காணோம். சரி, ஓகே பிரதர். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கமல் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க, அது எங்க ஆரம்பிச்சது, அதனாலதான் உங்களோட கெரியர் இப்படி மாறிச்சு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி என்னை விட எங்க அம்மா வந்து கமல் சாரோட பெரிய ஃபேன், விஜய் சேதுபதியோட ஃபேனும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். 100%. ஸோ குரு வந்து கமல் சார். ஆமா, குருஜி வந்து விஜய் சேதுபதி. குருஜி ஏன்னா அவரது அந்த ஜில இருந்து ஆரம்பிச்சார் தானே. ஸோ அந்த ஜி. ஸோ கமல் சாருக்கு வரும்போது கமல் சாரோட போட்டோ வந்து எங்க அம்மாவோட டைரியில பார்த்தேன். ஃபர்ஸ்ட் யார் இதுன்னு கேட்டேன். இது வந்து இவர் தான் என்னோட ட்ரீம் பாய் அப்படின்னு சொன்னாங்க. நேரா போட்டோ எடுத்து எங்க அப்பா கிட்ட போனேன், பாருங்க யார்தான் போட்டோ இருக்கு அப்படின்னு. நான் பெங்களூர்ல இருந்தேன், தமிழ் சினிமாக்கள் அவ்வளோ எக்ஸ்போஸ்ட் இல்லை, ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் தான் வந்து கமல் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணதே எனக்கு எங்கள் அம்மா தான். ஸோ அவரோட படத்தை பாரு,
அவங்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். அவங்க மூவிஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே திருப்பி சினிமாலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரோட இன்டர்வியூ ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு, ஒரு விவசாயத்துக்கு மேலே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி நான் ஒரு ஆக்டர், ஒரு ஃபிலிம் மேக்கர், ஒரு சினிமாக்காக இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங். திருப்பி நான் வந்து அதுக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு வேற தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு நாட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஜனநாயகனா பராசக்தியா? சொல்லுங்க, எதுக்கு போவீங்க? ரெண்டுக்குமே போவாங்க. ரெண்டு அடுத்தடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது. நான் எதிர்பார்த்தேன். 9th வந்து எங்கள் அப்பாக்காக 100% நான் போவேன். ஏன்னா அப்பா என்னை விட மிகப்பெரிய ஃபேன், விஜயோட ஃபேன். ஸோ ஏன்னா இங்கே பார்க்க முடியாது, டிக்கெட் கிடைக்காதுன்னு சொல்லி பெங்களூர் பராசக்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால 10th முடிஞ்சா ஜனநாயகம் எங்களையும் கூப்பிட்டு போங்க, டிக்கெட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க பெங்களூர் போகலாம். ரெடியா? ஓகே. கடைசியாக வந்து எங்களுக்காக ஒரு சின்ன டாஸ்க். நீங்கள் வந்து நல்லா வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்னு தெரியும். இப்போ ஜனநாயகன் வேற நீங்கள் பெங்களூரில் போய் பார்க்க போகிறீங்க. அதில் விஜய் சார் பேசின டைலாக்கு எங்களுக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுறேன். ஆனால் மலையாளம் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல, நீங்கள் என்ன வருதோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். கோச்சிக்க மாட்டாங்க நம்ம மக்கள். டன். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன் சொல்கிற எவனாக இருந்தாலும் சரி, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். சூப்பர் சூப்பர். தமிழ் ஓகே. எனக்கு அடுத்து கேட்கணும். ஓகே. ஃப்ரெஞ்சில் வாய்ப்பு இருக்கா? ప్లీజ్ అయ్యా విట్రిగే. నిన్ను నాశనం చేస్తాను, అవమతిస్తానని ఎవరు చెప్పినా సరే తిరిగి వెళ్ళే ఐడియాలే లేదు. ఐ ఆమ్ ಕಮಿಂಗ್. ನಿನ್ನ ನಾಶ ಮಾಡ್ತೀನಿ, ಅವಮಾನ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋ ಯಾವನೇ ಆಗಿರಲಿ, ಹಿಂದೆ ಹೋಗೋ ಐಡಿಯಾನೇ ಇಲ್ಲ. ಐ ಆಮ್ कमिंग. तुझे खत्म करूंगा, तेरे बेइज्जती करूंगा, ऐसे बोलने वाले को बहुत देख लिया मैंने. वापस जाने का तो सवाल ही नहीं उठता. आई एम कमिंग. சூப்பர் சூப்பர். இந்த கடைசியா ஒன்று இருக்கு, நம்ம பக்கத்து ஸ்டேட். ஐயா அது மூக்குல பேசணுமே ஐயா. இது அட்லீஸ்ட் பேஸ் வாய்ஸ்ல அடிச்சு விட்டுலாம். எங்கெங்க போய் நுழைஞ்சிருவாங்க. வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. ஐயா வேணாம் ஐயா, விட்டுறலாம். மலையாளத்துக்கு மட்டும் மடிச்சிருக்கேன். அது வந்து ஒரு மலையாளியா தான் பிறக்கணும். ஆமா ஆமா. என்னன்னா அது பேச ரெடி, பட் அது பேசி தப்பா எடுக்கக்கூடாதுங்க. ஆமா, அதனாலதான் மடிச்சிருக்கேன். அவ்வளவுதான், முடிச்சுப்போம். நிறைய விஷயங்கள் வந்து ஜாலியா சொல்லியிருக்கீங்க. நான் நிறைய விஷயங்கள் மாற்ற மாதிரி கேட்டிருக்கேன். தெரில, பார்ப்போம். அடுத்து அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சீக்கிரம் படம் பண்ணுங்க. ஹீரோவாக உங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் Cloud7 Cinema.